எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு ஒரு ரேஷியோ போட்டு 14.7:1 அப்படிங்கக்கூடிய ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ வந்து இருக்கணும். 14.7% அளவுக்கு காத்து இருந்துச்சு அப்படின்னா 1% அளவுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த 14.7 அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூவை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு நிறைய பேர்ட்ட பதில் இருக்காது. ஸோ அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான விடை இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிட்டே இருந்தாரு. அந்த அனுப்பின வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லா வந்து கம்பஸ்டான, அதாவது முழுமையா எரிந்து முடித்த ஒரு கலவையினுடைய அவுட்புட், அதாவது எக்ஸாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து H2O கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி, அந்த வண்டியை வந்து நீங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் வாட்ஸ்அப் சர்க்குலேஷன்ஸ்ல. ஸோ அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டி வந்து முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சைலன்சர் வழியா வாட்டர் டிராப்லெட்ஸ், தண்ணீர் சொட்டுகள் வந்து கொட்டின மாதிரி ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி என்னோட வண்டியிலையும் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேள்விக்கும் இந்த வீடியோல விடை சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கெமிக்கல் ஃபார்முலா, இந்த பெட்ரோல் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் வந்து பொருந்தும். நீங்க டீசலுக்கோ இல்ல நைட்ரோமீத்தேனுக்கோ மெத்தனால்கோ எத்தனால்கோ இந்த மாதிரியான வேற ஃபியூல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ பொருந்தாது. 14.7:1 அப்படின்றது ஆக்டைன் நம்பர் இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வேல்யூ. டீசலுக்கு கூட 14.7:1 அப்படின்னு வராது. ஸோ இந்த 14.7:1 அப்படின்ற வேல்யூ எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலா CN+2N+2 அப்படிங்கக்கூடிய ஒரு காமன் ஃபார்முலா. இந்த காமன் ஃபார்முலா இருக்கக்கூடிய பெட்ரோல் முழுமையா எரிஞ்சு முடிச்சுச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் பிளஸ் அது கூடவே வந்து உங்களுக்கு H2O வாட்டர் கண்டென்ட்டும் வரணும். ஸோ இந்த வெறும் பெட்ரோல் மட்டும் எரியுமா அப்படின்னு கேட்டா கூட காத்து மிக்ஸ் ஆனாதான் எரியும். எந்த ஒரு பொருள் எரியணும் அப்படின்னாலும் கண்டிப்பா காற்று தேவை. ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கக்கூடிய காத்தை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல படிச்சிருக்கோம். 78% வந்து நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன கேசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே ரேஷியோ பெர்சன்டேஜ்ல இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய காத்தை பெர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த C8H18 இந்த CnH2n+2 அப்படிங்கக்கூடியதுல எண்ணுக்கு வந்து 8 அப்படிங்கக்கூடிய நம்பரை கொடுத்து ஃபார்முலா அவுட்கம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அப்படி எடுக்கும்போது C8H18 அப்படிங்கக்கூடிய ஃபார்முலா கிடைக்குது. பிளஸ் அது கூட ஆட் பண்ணக்கூடிய காத்துல ஆக்சிஜன் இருக்கும், பிளஸ் அது இல்லாம நைட்ரஜன் இருக்கும். இதனுடைய ரேஷியோ விகிதம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் 78% வந்து நைட்ரஜன், 21% வந்து ஆக்சிஜன். ஸோ 78/21 போட்டீங்க அப்படின்னா 3.71 அப்படிங்கக்கூடிய வேல்யூ வரும். இந்த 3.71% ஆஃப் நைட்ரஜன் காத்துல வந்து மிக்ஸ் ஆயிருக்கிறது நம்மளுடைய பெட்ரோலோட சேர்ந்து எரிய போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஜன் வந்து O2 அது வந்து 1% அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அவுட்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் H2O பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் அங்க சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பா இங்கிட்டு நைட்ரஜன் அவுட்புட்டா வெளியில வரணும். ஸோ அந்த நைட்ரஜனையும் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலா வந்து எவ்வளவு வந்து இந்த எவ்வளவு மாலிகூல்ஸ் வந்து உள்ள போயிருக்கு, எவ்வளவு மாலிகூல்ஸ் வந்து அவுட்கமா வெளியே வந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை இப்போ நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ O2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம். கார்பனை பொறுத்த வரைக்கும் C8 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ 8 கார்பன் வந்து அந்த ஸ்டார்டிங் ஃபார்முலால மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவுட்கம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 8 C வெளியே வந்திருக்கணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடுலாம் C இருக்கு, வேற எதுலையுமே C இல்ல. H2Oலையும் C கிடையாது, நைட்ரஜன்லையும் C கிடையாது. ஸோ அதனால இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு 8 கார்பன் தேவை அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 8CO2. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் நம்ம எடுக்கக்கூடிய மேஜரான பொருள் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து நம்மளுடைய கெமிக்கல் ஃபார்முலால 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அவுட்கம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா H2O அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கீழே 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்ல 9 அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 × 2 நமக்கு 18 ஹைட்ரஜன் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் நம்ம காத்துல சேர்ந்த கலவையை வந்து 1 அப்படிங்கக்கூடிய அளவுகோல்ல நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல உள்ள வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்றனால நம்ம ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல உள்ள வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா கிடைச்சிடும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடுல
O2 இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து 8 போட்டிருக்கோம். ஸோ 8 into 2 16 ஆட்டம்ஸ் வந்து 16 மாலிகூல்ஸ் வந்து இங்க வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டா கொடுத்துருக்கக்கூடியதுல H2O அதுல ஒரு 9 வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஓவராலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிட்டு ஒரு 16 அங்க ஒரு 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 25. ஸோ 25 வந்து இந்த O2 அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 12.5 அளவுக்கு வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 12.5 அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 12.5 அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் வந்து உள்ள போயிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நைட்ரஜன் அப்படியே எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கோ அதே அளவு அவுட்புட்டா வெளியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து மாறியெல்லாம் வரலாம். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இந்த மாதிரியான சில மிக்சிங்லாம் உள்ள வரலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போகக்கூடிய காற்றினுடைய கலவையில வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வெளியில இருக்கக்கூடிய அவுட்கம் என்ன மாதிரி வரும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த உள்ள போன இன்புட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இன்புட்ல பெட்ரோலுடைய அளவு C8H18 அப்படிங்கக்கூடிய குவான்டிட்டி. இதே இது ஏர்னுடைய அளவு ஆக்சிஜன் பிளஸ் நம்ம உள்ள அனுப்புன அந்த நைட்ரஜன் இதனுடைய ஏர் மாலிகூல்ஸ். ஸோ இதையெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர்ஸா போட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அவுட்கமா கிடைக்குதோ அதுதான் ஒரு கம்ப்ளீட் கம்பஷனுடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ ஸோ இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸையும் போட்டு சால்வ் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ நான். ஸோ இப்போ முதல்ல காற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12.5 அப்படின்றது ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் காமன். ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 12.5 இன்ட்டு 16 கீழே O2 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இன்ட்டு 2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு. இப்போ நைட்ரஜனுக்கு நம்ம அதே மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 12.5 இந்த முன்னாடி 3.71 இருக்கிறதுனால அதையும் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு நைட்ரஜனுக்கு வந்து 14 கீழே 2 போட்டிருக்கிறதுனால 2. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏர்னுடைய அளவு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பெட்ரோலுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பெட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா C8H18 இதில் கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் வந்து கீழே 8 போட்டிருக்கிறதுனால 8 × 12 அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ கீழே 18 போட்டிருக்கிறதுனால 1 × 18 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடியது உள்ளே வரக்கூடிய காற்றினுடைய அளவு ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜனுடைய காற்றின் இருக்கக்கூடிய வேல்யூ. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு C8H18 அப்படிங்கக்கூடிய பெட்ரோலுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும், அதாவது வகுக்கணும். ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு 1698 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114. அதாவது காற்றினுடைய அளவு 1698, பெட்ரோலினுடைய அளவு 114. ஸோ இப்போ இதனுடைய ரேஷியோ செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 1698 டிவைடட் பை 114 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14.8 அப்படிங்கக்கூடிய வேல்யூ கிடைக்குது. சரிப்பா 14.7 தானே நீ சொல்லியிருந்த, அப்புறம் எப்படி 14.8 கிடைக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக போடலை, எல்லாமே மேனுவலாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சில டெசிமல்ஸை நம்ம வந்து விட்டுட்டோம். அதையும் சேர்த்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கம்பல்சரி ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ வந்து ஏன் 14.7:1 அப்படிங்கக்கூடிய வேல்யூல வந்துச்சு அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது கேள்விக்கான விடை, என்னோட வண்டியிலேயே எரிய வச்சு வெளியில வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒரு கம்ப்ளீட் கம்பஷன் ஃபுல்லா இந்த கரெக்டான பெர்ஃபெக்ட் ரேஷியோல உள்ள வந்து கம்ப்ளீட் கம்பஷனா போச்சு அப்படின்னா சைலன்சர் வழியா வாட்டர் டிராப்லெட்ஸ் வெளியில வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் இதுல ஒரு சின்ன சட்டச்சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போகக்கூடிய ஏர்னுடைய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏர்னுடைய விகிதமும் சரிசமமா இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நைட்ரஜன், ஆக்சிஜன் இது இல்லாம போகக்கூடிய அந்த இதர கேசஸ் மூலமா கூட வெளியில வரக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸை அவாய்ட் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து சல்ஃபர் உள்ள போயிருக்கு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியே போயிடும். ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு போதுமான அளவுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு வெளியில வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் வெளியில வராது. ஸோ இந்த ஏருடைய ரேஷியோ பெர்ஃபெக்டா போச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அவுட்கம் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ 14.7:1 அப்படிங்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் இன்ஜினுக்கு மட்டுமானது. நீங்க டீசல், மெத்தனால், எத்தனால் இந்த மாதிரியான மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோக்கு இதே மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ் போட்டு கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கால்குலேட் பண்றதுல நமக்கு என்ன மாதிரியான ரேஷியோஸ் அண்ட் அவுட்கம்ஸ் வந்து வெளியில வருதோ அந்த ரேஷியோவை ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோவா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு கம்ப்ளீட் கம்பஷன்ஸ் நடக்கும். ஸோ இதை விட கூட போச்சு இல்லை இதை விட கம்மியா போச்சு அப்படின்னா அந்த ரிச் மிக்சர், லீன் மிக்சர் அப்படிங்கக்கூடிய வேரியேஷன்ஸை வந்து கொண்டு வந்துருவாங்க.
ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோனா என்ன அப்படின்றதையும் ஏன் வந்து ஒரு நல்ல எரியக்கூடிய ஒரு கம்ப்ளீட் கம்பஷனில் வெளியில் வாட்டர் டிராப்லெட்ஸ் வருது அப்படின்றதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணு நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.